ஜனநாயகன் சார் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. கூடுதலாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு யாரெல்லாம் காரணமோ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. என்ன காரணம் இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது? அந்த படம் வந்து பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கு, அப்பட்டமான ரீமேக்கு. அப்போ அந்த தெலுங்கு படத்தை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் எந்த கான்ட்ரவர்சியுமே இல்லை. அப்போ ஏன் பாஜக அரசு இதை முடக்குச்சுன்னா அது விஜயை மிரட்டுவதற்கான ஒரு விஷயம், அல்லது அதற்கு பின்னால் ஏதாவது பேரம் இருக்கான்னு தெரியல. இதுதான் உண்மை. அந்த பார்த்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க சென்சார் பிரச்சனை பண்ற அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. அது ஒரு அக்மார்க்கு மசாலா படம். அப்ப ஜனநாயகன் படம் வெளியாவதில் அவருக்கே விருப்பம் இல்லையா? என்கிட்ட கேட்டா விஜயே அப்படி விரும்புறாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் முடங்கி கிடப்பதால் அரசியல் ரீதியாக விஜய்க்கு இன்னொரு லாபமும் இருக்கு. அடுத்து வருகிற எல்லா தேர்தலிலுமே இதை நீங்க ஒரு பேசு பொருளா மாற்ற முடியும். ஜனநாயகன் படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு வர்ற 22ஆம் தேதி ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. அந்த ரீஃபண்டை விஜய் தான் கொடுக்குறாரு, கேவியின் தயாரிப்பாளர் கொடுக்கல. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. ஜனநாயகன் சார் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. கூடுதலாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு யாரெல்லாம் காரணமோ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஏற்கனவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஷேர் ஆகிட்டே இருக்கு. அந்த லிங்க் எல்லாருமே அவங்க தடுத்துக்கிட்டே வராங்க. இருந்தாலும் பல்வேறு லிங்க்ல மறுபடியும் இந்த திரைப்படத்தை ஒரு பக்கம் லீக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எப்போ முடிய போகுதுன்றது தெரியல, படமும் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றது தெரியல. அதுக்கு மேல வினோத் சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் எல்லாரு காதையும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதை பத்தி வெளிப்படையாலாம் பேச முடியாது. அப்படியே நான் சொன்னாலும் உங்களால அதை போட முடியுமான்றது தெரியலன்றது. என்ன காரணம் இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு? இல்ல, அது எல்லாருக்கும் தெரிந்த காரணம் என்னன்னா, ஜனநாயகன் படத்தில் ஆட்சேபகரமான வசனங்களோ காட்சிகளோ இல்லை. கண்டிப்பா அந்த படம் பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கு, அப்பட்டமான ரீமேக்கு. அப்ப அந்த தெலுங்கு படத்தை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துல எந்த கான்ட்ரவர்சியுமே இல்லை. அப்புறம் இன்னைக்கு அந்த படம் அந்த கண்டென்ட் லீக் ஆயிடுச்சு. அந்த படத்தை பார்க்காத ஆட்களே கிடையாது. தமிழ்நாட்டில் முக்காவாசி பேர் படத்தை பார்த்துட்டான். அந்த பார்த்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க சென்சார் பிரச்சனை பண்ற அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. அது ஒரு அக்மார்க்கு மசாலா படம். அப்ப ஏன் பாஜக அரசு இதை முடக்குச்சுன்னா அது விஜயை மிரட்டுவதற்கான ஒரு விஷயம், அல்லது அதற்கு பின்னால் ஏதாவது பேரம் இருக்கான்னு தெரியல. இதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் வெளிவருவதற்கான வாய்ப்புங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சென்சாரில் அதனுடைய சேர்மன் சமீபத்தில் மாறினார். மாறிய பிறகு இங்கே இருக்கிற ஆர்ஓ என்று சொல்லப்படுகிற அந்த ரீஜனல் ஆஃபீஸர் அந்த சேர்மனுடைய நம்பரையே அந்த கேவியின் தயாரிப்பாளருக்கு பாஸ் பண்ணுறாரு. சார் நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை வாங்கிடலான்னு சொல்கிறாரு. ஆனால் கேவிஎன் இன்னும் பேசவே இல்லை. அப்போ ஜனநாயகன் படம் வெளியாவதில் அவருக்கே விருப்பம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அல்லது ஜனநாயகன் வெளியாகக்கூடாது என்று பாஜக தவிர வேற யாரும் விரும்புகிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. என்கிட்ட கேட்டால் விஜயே அப்படி விரும்புகிறாருன்னு தான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன பதிலே எல்லாரும் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரே அதை விரும்பல, அது ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு. அதுக்கு ரெண்டு காரணமாக நான் யோசிக்கிறேன். இது என்னுடைய அனுமானம் தான். புரியுது. ஒன்று, ஜனநாயகன் படம் லீக் ஆனதை பல பேர் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க சொன்ன கமெண்ட் என்னன்னா, படம் குப்பையா இருக்கு, ஓகே, இந்த படம் நிச்சயமா ஓடாது, இதுதான் கருத்து. ரைட்டா? இப்ப விஜய் என்ன யோசிச்சிருப்பாரு, இது நம்ம கடைசி படம், இந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு ஒரு நெகட்டிவா மாறிடும். அப்ப இந்த படம் வராமலே இருந்துடலாம் அப்படின்னு விஜய் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது மறுபடியும் சொல்றேன், டிஸ்க்ளைமரா, இது என்னுடைய அனுமானம் தான். ஏன்னா அப்படி இப்படி யோசிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் சொல்றேன். அதுக்கு அடுத்து, இந்த படம் முடங்கி கிடப்பதால் அரசியல் ரீதியாக விஜய்க்கு இன்னொரு லாபமும் இருக்கு. என்னன்னா, அடுத்து வருகிற எல்லா தேர்தலிலுமே இதை நீங்க ஒரு பேசு பொருளா மாற்ற முடியும். இந்த தேர்தலில் எப்படி ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்கன்னு பேசி ஒரு அனுதாபத்தை அள்ளுனாரோ, 2029 மக்களவை தேர்தலில் மீண்டும் மோடியை பிரதமராக்கணும்னு பாஜக பரிவாரங்கள் கிளம்பி வரும்போது என்னுடைய ஜனநாயகன் படத்தை முடக்குனதே இவங்க தான் அப்படின்னு காட்டினா அது விஜய்க்கு அனுதாபமா மாறும், பாஜகவுக்கு அது நெகட்டிவா மாறும். அதுவும் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அந்த படம் வரலன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க வன்மத்தோட இருக்காங்க. நீங்க 4 வாரத்தை அடிச்சு விட்டீங்கன்னா மக்கள் உச்சி கூட்டிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. 2031 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் ஜனநாயகனை முடக்குச்சு அப்படின்னா அதுல அதிமுகவையும் அள்ளி போட்டீங்கன்னு வச்சுங்க. அதிமுக, பாஜக, திமுக எல்லாரும் சேர்ந்துதான் ஜனநாயகனை காலி பண்ணாங்க மக்களே அப்படின்னா 31 மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப இந்த படம் வெளிவராமல் இருப்பதால் ஒரு நடிகராகவும் விஜய்க்கு லாபம் இருக்கு,
என்னன்னா கடைசி படம் தோல்வி படம்ங்கிற அவப்பெயர் இருக்காது. அரசியல் ரீதியாகவும் இதை வச்சு நம்ம கெயின் பண்ணிக்கலான்னு கூட நினைச்சிருக்கலாம். நான் இதெல்லாம் சொல்வதற்கு பின்னால் வந்து ஒரு வலுவான காரணம் இருக்கு. என்னன்னா ஜனநாயகன் படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு வர்ற 22ஆம் தேதி ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. அந்த ரீஃபண்டை விஜய் தான் கொடுக்குறாரு, கேவிஎன் தயாரிப்பாளர் கொடுக்கல. ஏன்னா படத்தை தயாரித்தது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், விநியோகஸ்தர்கள் அட்வான்ஸ் கொடுத்தது கேவிஎன் ப்ரொடக்ஷன் கிட்ட. அப்போ யாரு திருப்பி கொடுக்கணும்னா அவங்க தான் கொடுக்கணும். ஆனா விஜய் தரப்பிலிருந்து கொடுக்குறாங்கிறத வச்சு தான் எனக்கு இந்த இவ்வளவு பெரிய கேள்விகளும் சந்தேகங்களும் வருது. கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி. சார் இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ இவங்களுக்கெல்லாம் விஜய் சார் திருப்பி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துரு, கேவிஎன் எப்படியும் வந்து விஜய் சார் சம்பளமாவே ஒரு 200 கோடி கொடுத்துருப்பாங்க, அது என்ன ஆகும்? இல்ல கேவிஎனுக்கு இவர் வந்து அந்த பணத்தை கொடுப்பாரு. இப்போ சின்ன கணக்கு சொல்றேனே, இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்ங்கிறது ஒரு 350 கோடி, அதுல இவருடைய சம்பளம்ங்கிறது 220 கோடி. ஓகே சார். இப்போ ஒரு குத்து மதிப்பா சொல்லணும் அப்படின்னா 220ல 120 கோடி வாங்கிட்டாரு, 100 கோடி பாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த 100 கோடியை ரைட் ஆஃப் பண்ணிடுவார். அப்புறம் வாங்கிய 100 கோடியை திருப்பி கொடுத்துருவாரு, பிளஸ் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்டையும் திருப்பி கொடுத்துருவாரு. அப்ப கேவிஎன்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க போட்ட பணம் வந்து அவங்களுக்கு வந்துடும், அந்த வட்டி மட்டும் வராதுன்னு வச்சுக்கோமே. விநியோகஸ்தர்கள்ட்ட கொடுத்த காசை ஒரு சின்ன வட்டியோட திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா அது விஜய்க்கு வந்து ஒரு மானிட்டரியா ஒரு பெரிய லாஸா தெரியும். பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பெரிய கெயின் இருக்கு. கண்டிப்பா. அண்ட் டயங்கரம் திரைப்படம் சார், இப்போ வரைக்குமே அந்த படத்தோட எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரியான டாக் இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? விஜய் சித்துவால இந்த திரைப்படத்தை முழுசா முடிச்சிருவாருங்களா? அது அவருக்கே தெரியாது. அதுதான் உண்மையான விஷயம். ஆனா ஒரு பெரிய அன்பார்ச்சுனேட்லி அந்த பையன் மேல வந்து அவருக்கு பயங்கரமான அன்பு, அபிமானம், நம்பிக்கை எல்லாம் இருந்துதான் சித்துவை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும்னே ஐஸ்வரி கணேசன் அழைச்சிட்டு வந்து அந்த டயங்கரம் பட வாய்ப்பே கொடுக்குறாரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அப்படியே 5 நாள் 10 நாள் 2 நாள் 3 நாள் சின்னதா நடக்குது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஐஸ்வரி கணேசனுடைய நிறுவனத்திலேயே நிலவரம் அப்படி மாறுது. அங்க வேற சிலர் பொறுப்புக்கு வர்றாங்க. ஸோ அவர்களுடைய அப்ரோச்சுங்கிறது வேற மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த படமே முடங்கி கிடக்கு. இன்னும் சொல்ல போனா சித்து சினிமாவில் ஜெயிக்கணுங்கிறது ஐஸ்வரி கணேசுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய விருப்பம். என்ன காரணம் அப்படின்னா, நாம் அறிமுகப்படுத்தின ஆர்ஜே பாலாஜி நன்றி கெட்டவரா மாறிட்டாரு. அப்ப அதே மாதிரி இன்னொருத்தர சின்னத்திரையிலிருந்து கொண்டு வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். அவர் வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நன்றியா இருக்க வைக்கணும். அதை வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு உதாரணமா காட்டணும்லாம் அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த படத்தையே முடிக்க முடியாத அளவுக்கு அவங்க கம்பெனிலேயே ஒரு குழப்பம் நீடிக்குது. அதுதான் சமீபத்தில் நாங்கள் வலைப்பேச்சில் கூட ஒரு சம்பவம் சொன்னோம். மாலை 6லிருந்து அதிகாலை 6 வரைக்கும் அந்த படப்பிடிப்பை அவர் பிளான் பண்ணியிருக்காரு சித்து. ஒரு சீக்வன்ஸை முடிச்சிடலாங்கிறது அவருடைய பிளான். ஆனால் அந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டாருன்னோ, நாங்கள் வந்து 6 மணி வரைக்கும்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் நைட்டு 2 மணிக்குள்ளே முடிங்க, 2 to 6னா இன்னொரு பேட்டா நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல இவர் சொல்லியிருக்காரு. இல்லை சார், எனக்கு அந்த கால் ஷீட்டில் தான் அதை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டாரா, 2 மணிக்குள்ளே முடிக்கலைன்னா நான் ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கராராக சொல்லியிருக்காரு. அதையும் மீறி ஷூட்டிங் போகும்போது அவர் 2 மணிக்கு போய் ஆஃப் பண்ணிட்டார். அதில் சித்து வந்து பயங்கர அப்செட்டு. ஏன்னா ஒரு 4 மணி நேரம் கொடுத்துருந்தா இந்த சீக்வன்ஸை நம்ம முடிச்சிருக்கலாம். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் நடித்த ஆர்டிஸ்ட்டு காம்பினேஷனை அசம்பிள் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க். அது சினிமாவில் இருப்பவர்களுக்கு அதனுடைய கஷ்டம் என்னங்கிறது தெரியும். பட் என்ன காரணத்தினால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. இது நிச்சயமாக ஐஸ்வரி சொல்லி நடந்திருக்காது. ஏன்னா ஐஸ்வரி கணேஷ் வந்து அடிப்படையில் ஒரு மென்மையானவர், நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு கேரக்டர் அவர். ஆனால் அவருடைய நிறுவனத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்குங்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம வலைப்பேச்சில் சொன்னது கூட என்ன காரணம்னா, ஐஸ்வரி சார் வந்து வலைப்பேச்சு ரெகுலராக பார்ப்பாரு. அவர்கிட்ட இந்த சம்பவத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் அதை நம்ம செய்தியாகவே சொன்னோம். மற்றபடி அவரை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடணும் அந்த மாதிரின்னு நோக்கம் இல்லை. அவருடைய நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இதை நம்ம அதை ஒரு செய்தியாகவே சொன்னோம். ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அந்த படத்தை அந்த ஓடிடி நிறுவனங்கள் உட்பட அந்த சப்ஜெக்டை கேட்டுட்டு அந்த எடுத்த வரைக்குமான கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஸோ ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அப்படி ஒரு படத்தை வந்து இவங்க எந்த மாதிரி டீல் பண்ணணும் அது இவங்களுக்கு தெரியல. அண்ட் இப்படியே இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான முற்றுப்புள்ளி என்ன சார் இருக்கும்? எப்போ அந்த படத்தை மறுபடியும் ஆரம்பிப்பாங்க? இல்லை அதுதான், அது ஐஸ்வரி கணேஷ் இப்போ நம்ம பேசுகிற இதெல்லாம் நிச்சயமாக அவருடைய கவனத்துக்கு போகும். கண்டிப்பாக. அது ஐஸ்வரி கணேஷ் என்கிட்டே சொல்லியிருக்காரு, நம்ம ஏதாவது அவரை பற்றி பேசினா
லண்டன், அமெரிக்கா அங்கே இங்கே இருந்தாலும் அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவாங்களாம். இங்க பாருங்க வலைபேஜில் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. நிச்சயமாக இதையும் கூட அவரிடம் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவர் எடுக்கிற முடிவு தான். ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டை நீங்க போட்டு வைக்க கூடாது. ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம டிலே பண்றதுனாலேயே அது தோல்வி அடையவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சில படங்கள் கருப்பு மாதிரி ஒரு சில படங்கள் தான் லேட்டா வந்தாலும் அது வந்து ஓடும், மதகஜ ராஜா மாதிரி. ஆனா அது எல்லா படத்துக்கும் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ஆபத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். தனுஷ் அவருடைய இயக்கத்துல அவருடைய பையனை லான்ச் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க சார். அப்படி ஒரு நிகழ்வு நடக்க போதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இல்லை. அந்த பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி. அப்படி ஒரு செய்தி வரும்போதே நான் தனுஷ் தரப்புலேயே விசாரிச்சேன். சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பையன் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அதனால இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை அப்படின்னாரு. ஆனால் விரைவில் அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட சொன்னாங்க. எல்லாத்துக்கு மேலே இது அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நடிகருடைய மகன் நடிகராகத்தான் வருவாருங்கிறது இங்க வந்து ஒரு எழுதப்படாத விதியா இருக்கு. தனுஷுடைய பிள்ளைகளும் விதிவிலக்காக இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அவர் தனுஷுடைய மகன் மட்டும் இல்ல, ரஜினியுடைய பேரன் என்ன. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களே விரும்பலைனாலும் இங்க இருக்கிற ப்ரொடியூசர்களும் டைரக்டர்களும் அவளை கொண்டாந்து கேமரா முன்னால நிறுத்திடுவாங்க. அதனால நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரிசுங்கிற அந்த தகுதியை அவங்களை இன்னும் ஒரு பெரிய உயரத்துக்கும் எடுத்து சென்று. நிறைய விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.